காலையில புதன் வலுத்தால் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அந்த வரிசையில் நம்ம சூரியன் வலுத்தால் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவா சூரியன் வலுத்தா என்ன ஆகும்? எதுலயும் ஒரு ஆளுமை திறன், அடக்கி ஆளணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதையுமே நேர்பட பேசுறது, நேர்மையா இருக்கிறது, எல்லாத்துலயும் ஒரு கெத்து காட்டுறது, தான் எல்லாத்துலயும் பெரிய ஆளுன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியா அந்த குணத்தை வந்து மேலோங்கி கொடுத்துருவார் சூரியன். ஏன்னா அவர் தானே அரசன். ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கிற கிரகத்திலேயே அவர் தான் முதல் ஒளித்திறன்ல அவர் தான் அதிகப்படியான ஒளிச்சிதறலை கொண்டவர். ஜோதிடத்தின் தந்தை, அதாவது கிங் ஆஃப் பிளானட்ஸ், அரசன் சூரியன் தான். ஸோ அப்ப அவர் அந்த ஆளுமை தன்மையை கொடுப்பார். அவர் அந்த ஒரு எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல இருக்கு. பெர்ஃபெக்ஷனா இருக்கவங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் அதிகமா வலுத்திருப்பாரு. ஸ்பெசிபிக்கா சூரியன் வந்து தனிச்சு சிம்மத்திலேயோ மேஷத்திலேயோ உச்சமா இருக்கிறாரு. அதே மாதிரி எந்த லக்னமாவே இருந்தாலும் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறுவார். சரிங்களா? 10ஆம் இடத்துல திக்பலம் சூரியன் இருந்துட்டார். சோ அதனால தொழில் வளர்ச்சி, கண்ணாடி பொருட்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம், தந்தை வழி பாட்டன் வழியா ஆதாயம், தந்தை வழி சொந்தங்கள் மூலமா ஆதாயம், தந்தையால் ஆதாயம், மூத்த மகனால் ஆதாயம், குலத்தொழிலால் ஆதாயம், இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம் சூரியனுக்கு. ஸோ ஒருத்தர் ஜாதகத்துல சூரியன் வலுத்துட்டாரு அப்படின்னாலே பாடி நல்லா ஹீட்டா இருக்கும். அவங்க பாடியை எதையுமே ஒரு ஸ்ட்ரைட்டா பேசி பழகுவாங்க. சூரியன் வலுத்தவங்க கிட்ட பக்கத்துல நம்மளால போகவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து எதையுமே ஒரு எப்படி சொல்றது, தன்னை வந்து ஒரு கெத்தா அப்படியே நினைச்சுக்குவாங்க. கௌரவத்தை ஒரு முன்னிறுத்தியே எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஸோ அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை பாருங்க, எதுக்குமே இறங்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல 2 சிம்மம் 3 சிம்மம்லாம் இருந்துட்டா ரொம்ப ரொம்ப அவங்கள வச்சிருக்கிறதே கஷ்டம். இது மட்டும் இல்ல, சூரியன் வலுத்தவங்க கோதுமை பொருட்களை ரொம்பவே அதிகமா விரும்புவாங்க. 1ஆம் நம்பரை ரொம்ப விரும்புவாங்க. அது மட்டும் இல்ல, ஆரஞ்சு, ரெட்டிஷ் இந்த மாதிரி கலர்ஸை வந்து ரொம்ப சூஸ் பண்ணுவாங்க. எதுலையுமே ஒரு கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியதான் அந்த சூரியன் வலுத்தவங்க. ஸோ வந்து பேச்சும் அதே மாதிரிதான் இருக்கும். உங்ககிட்ட பேசவே முடியாது. எதுலையுமே ஒரு ஆளுமை திறன், எல்லாரையும் வந்து ஒரு நல்லா வேலை வாங்கக்கூடிய தன்மைகள்ல இருப்பாங்க. சூரியன் வலுத்தவங்க பொதுவா நிறைய அரசாங்க பதவியில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களோட ஜாதகத்தை பூரா எடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம், அந்த சிம்மாதிபதி சூரியன், இவங்கெல்லாம் நல்ல வலுவுல இருப்பாங்க. அதனாலதான் அவங்க இந்த அரசியல்ல டிராவல் பண்ண முடியுது. சரிங்களா? சூரியன் ஒரு ஜாதகத்துல வலுத்திருந்தால் நீங்கள் கொஞ்சம் உங்களை, அதாவது தன்மையா போகிறதுக்கு பழக்கிக்கணும். கொஞ்சம் தன்மையா பேசுறது, கொஞ்சம் பொறுமையா போகிறத கொஞ்சம் கத்துக்கணும். இருந்தாலும் பாசத்துக்கு சலித்தவர்கள் அல்ல இந்த சூரியன் எடுத்தவர். நிச்சயமா நல்லா பாசமா இருப்பாங்க, அதுல எல்லாம் இந்த சந்தேகம் இல்லை. ஆனா இந்த ஆளுமை திறன், அந்த எதுலையுமே எதுக்கும் இறங்காத ஒரு தன்மை. சிம்மம் என்ன, சிங்கம் தானே. சிங்கம் வந்து எந்த விதத்துலயுமே ஒரு காட்டுக்கு ராஜாங்கும் போது ஒரு ஆளுமை திறனோட தான் அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் அதே குணாதிசயங்கள் அப்படியே அது பிரதிபலிக்கும், அந்த சிங்கத்தோட குணம். ஸோ சூரியன் வலுத்தவங்க இந்த குணாதிசயங்களை கொஞ்சம் உங்களிடம் மாத்தி கொண்டீங்கன்னா ஓரளவு எல்லார்கிட்டையும் ஒரு அனுசரணையா போகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும்.